உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ஆவணி மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது தமிழ் வருடத்தில் பராபவ ஆண்டு ஆவணி மாதம் அதோடைய பலன்களைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் துவங்கி அனுஷம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறாரு. அதாவது சித்திரை நட்சத்திரம் துவங்கி அப்படி ஒரு சுற்றி வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து சித்திரை, அதுக்கு பிறகு சுவாதி, விசாகம், அனுஷம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளில் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான் உச்சம், சிம்ம ராசியிலே புதன், சூரியன், கேது போன்ற கிரகங்கள், கன்னி ராசியிலே சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான் வக்கரமாக இருக்கார். அதில் குறிப்பாக புதன் பகவான் இந்த மாதம் சொல்லும்போது ஆங்கில மாதத்தில் உங்களுக்கு சொன்னால் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் கன்னி ராசியிலே உச்சமாக போகிறார். சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். என் அன்பான கடகராசி நேயர்களே, கடகராசிக்காரர்களுக்கு வந்து இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னா, சூரிய பகவான் 2ஆம் இடத்தின் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். கூடவே யார் இருக்காருன்னா புதனும் கேதுவும் இந்த சேர்க்கை இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து பேச்சு, நீங்கள் சொல்வதெல்லாம் பலிக்கும் அப்படிம்பாங்க பாருங்களேன், அந்த மாதிரி இறைவனுடைய அருள் கிடைக்கும். நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்களோ, என்னென்ன செய்திகள் சொல்லுவீங்களோ அதுக்கு ஒரு வலிமை கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் பின்னால் நடக்க போகிற சில விஷயங்கள் அதை முன்கூட்டியே உணரக்கூடிய தன்மை கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்டு. வீட்லேயே சொல்லுவீங்க, பாருங்கள் நான் அப்போவே சொன்னதில் இது நடக்கணும், நடந்துருச்சு பாருங்க அப்படின்னு காரியம் நடந்தவொடனே சுட்டி காட்டுவீங்க. அது நீங்கள் வந்து ஒரு பொருளாதார நிபுணராக இருக்கலாம், நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு திரைப்பிரபலமாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு குடும்பத் தலைவராக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சில விஷயங்களை முன்கூட்டியே அவதானிக்க போகிறீங்க. அதுதான் இந்த மாதம். உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பலிக்க போகுது. நிறைய கோபம் வரும். கடகராசிக்கு இப்போ என்ன கேட்டிங்கன்னா, குரு வந்து உட்காந்துட்டார் ராசியில். குரு உட்காந்துட்டாருன்னா ஃபினான்ஷியலாக எந்த குறைவும் கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கும். கௌரவம் நல்லா இருக்கும். ஏன்னா ஜூபிட்டர் கௌரவத்தை விரும்புகிற கிரகம், அது கௌரவம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் உச்ச குருவாக இருக்கிறதுனால பிறருக்கு, மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய ராசிக்கு 2வது இடத்துல இன்னைக்கு புதனுக்கு எதுவும் சேர்ந்துருச்சோ, நிறைய பேர் வந்து லவ் மேரேஜுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறீங்க. உங்களுடைய காதல் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தர போகிறீங்க கடகராசிக்காரங்க. இதில் புதன் வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. புதன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது கம்யூனிகேஷன் மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே யார் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ ரொம்ப நல்லாயிருக்கும். சோஷியல் மீடியாவில் உங்கள் ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு யூடியூப்பில் செய்தி போடுறது, ஒரு சோஷியல் மீடியா விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் புதுசாக யூடியூப் ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த மாதம் அது நடக்கும். அதே போல் இந்த மாதம் வந்து புதன் பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. செப்டம்பர் 3 அன்னைக்கு போய் ஒரு உச்சம் அடைகிறார். அது பெரிய யோகமாக இருக்கும். செப்டம்பர் 1 சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல உட்காந்துடுறாரு. அப்போ நீங்கள் இந்த செப்டம்பர் மாதம் வந்த உடனே, அதாவது இந்த ஆவணி மாதத்துடைய செகண்ட் ஆஃப், அதில் புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்க போகிறீங்க. அதுவும் பெண்கள் வீட்டு உபயோகப் பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அந்த நோக்கம் நிறைவேறும். அழகழகான வீட்டு உபயோகப் பொருட்கள் உங்களுக்கு விருப்பமானது வாங்கி மகிழ்ச்சி அடைஞ்சிருவீங்க. இப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு. அதோடைய மீனிங் என்னன்னு கேட்குறீங்க. நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் இருக்குது இந்த ஆவணி மாதம். நீங்கள் காவல்துறையில் பணியாற்றுகிறீங்க, டிரான்ஸ்ஃபர் வருங்க. பலருக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர், இடம் மாறுதல்லாம் இப்போ உண்டு. செக்யூரிட்டி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு. அது எல்லாமே பலருக்கு இடமாறுதல் கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் சனி இருக்கார், வக்கரமாக இருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பெரியவங்க, குறிப்பாக அப்பாவுடைய ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நேரம் கடகராசிக்கு, சந்தேகம் இல்லை. வெளியூர்லேருந்து, வெளியிடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வருதா, வரக்கூடிய கம்யூனிகேஷனை அப்படியே நம்பாதீங்க. அந்த கம்யூனிகேஷன் உண்மைதானா அப்படின்னு பாருங்கள். உதாரணமாக திடீர்னு ஒரு செய்தி வருது, எங்க உங்களுடைய பொருள் மாட்டிடுச்சு, நீங்கள் ஃபாரினுக்கு அனுப்பிச்சிங்க, இந்த பொருள் அது வந்து தப்பான ஒரு விஷயமா அதுக்குள்ளே இருக்கதான் நாங்கள் நினைக்கிறோம்,
நாங்கள் வந்து இந்த போலீஸ் பேசுகிறோம் அப்படி யாராவது சொல்லி உங்களை சொல்கிறது டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறது, அதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். ஏமாற்றுக்காரர்களின் வார்த்தையில் மாட்டிக்கிடாதீங்க. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய கம்யூனிகேஷன் உங்களை பலவீனப்படுத்தக்கூடியதாகவோ பயப்படுத்தக்கூடியதாகவோ தொலைவிலிருந்து கம்யூனிகேஷன் வந்துச்சுன்னா அதை கண்டு பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. மோரோவர் 7க்குரிய சனி என்னைக்கு 9ல் வக்கரமாக இருக்கிறாரோ அப்போ சில நண்பர்கள் தங்களுடைய சுய கோபம் இல்லை சுய லாபங்களுக்கு உங்களை பயன்படுத்துவாங்க. உங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, உங்கள் பார்ட்னர் தான், ஆனால் தன்னுடைய சுய லாபத்துக்கு உங்களை பயன்படுத்துவாங்க அப்படின்றது. அது உங்களுக்கு சில சிக்கல்களை உருவாக்கலாங்கிறதுனால எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு யார்கிட்ட எந்த கம்யூனிகேஷன் இருந்தாலும் யோசித்து செஞ்சுக்கிடுங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வாங்க. பிஸ்னஸ் லாபம் தரும், அழகு உணர்ச்சிகள் கூடும், குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் யாரை வழிபாடு செய்வது நம்ம அப்படின்னா குழந்தை ஆனந்த சுவாமி. குழந்தை ஆனந்த சுவாமிகள் எங்கே இருக்காரு அப்படின்னா மதுரையில் காளவாசலில் குழந்தை ஆனந்த சுவாமிகளுடைய அந்த கோயில் இருக்குது பாருங்க, அந்த அதிஷ்டானத்துக்கு போங்க. அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. குழந்தை ஆனந்த சுவாமி கேட்ட வரம் திறக்கக்கூடிய அற்புதமான மகான். அவருடைய வழிபாடு நீங்கள் செய்தீங்கன்னா பெரிய வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய பலன்களை பார்த்தோம், இந்த ஆவணி மாத பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா, ராகு பகவான் இருக்கார் பாருங்க. அந்த ராகு பகவான் வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லும்போதே அது உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிற ஒரு மாதமாக இந்த மாதம் துவங்குது. அதில் நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். அதாவது பொருளாதார நெருக்கடிகள் உலக அளவில் இருக்கும். பல நாடுகளில் பார்த்தீர்களானால் அரசியலில் மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், தலைவர்களுக்கு சில பாதிப்புகள், இதெல்லாம் உலக அளவில் இருக்குங்க. விலைவாசி கடுமையாக உயரக்கூடிய அமைப்பெல்லாம் உலக அளவில் சுட்டி காட்டப்படுகிறது. நான் சொல்லுவதெல்லாம் ஒட்டுமொத்த உலக அளவிலேயே உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஆவணி மாதம் நமக்கு நிறைய நன்மைகள் வரணும், நம்ம தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளணும். 12 ராசிக்காரங்களுமே கூட செய்கிறாங்க. முருகன் வழிபாட்டை செய்தால் பெரிய வெற்றிகள் வரும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நான் வந்து கோச்சார கிரகங்களின் பலன்களை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ முழுமையான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அதையும் இந்த நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பலன்களையும் இணைச்சி பார்க்கணும். அப்போ தான் முழுமையான பலன்கள் நடக்கும். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவங்க மாதிரி எங்கள் ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், அந்த மாதம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் ஜாதகத்துடைய கிரகநிலைகளை இணைச்சி பார்த்தா மட்டும்தான் நடக்கக்கூடிய பலன்கள் உண்மையான பலன்களாக இருக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய செல்ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. சார் எங்களால் நேரம் வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இரண்டையும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.